மகாராஷ்டிரால கொங்கன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அப்பப்பா, அதோட இயற்கை அழகு வர்ணிக்க வார்த்தையே இல்ல. ஒரு பக்கம் பச்சை பசேல்னு மலங்க, இன்னொரு பக்கம் ஆறு பறிச்சு கொட்டுற அருவி, பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். ஆனா அந்த அழகுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான இருண்ட பக்கம் இருக்கு. அங்க சொல்லப்படுற திகில் கதைகளை கேட்டீங்கன்னா ரத்தமே உறைஞ்சு போயிடும். வாங்க, அப்படிப்பட்ட ஒரு கதைக்குள்ள நாம இப்ப போகலாம். ஏன்னா இந்த கொங்கன் பகுதி கதைகள் எல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் அல்ல. அதுங்க நிஜம் மாதிரியே நம்மள நடுங்க வைக்கும். இங்க சொல்ற ஒவ்வொரு கதைக்கும் பின்னாடி ஒரு உண்மையான சம்பவம் இருக்குன்னு அந்த ஊர் மக்கள் உறுதியா நம்புறாங்க. இப்ப நீங்க கேட்க போறது அந்த பகுதியில ரொம்பவே பிரபலமான ஒரு பயங்கரமான கதை. இந்த கதையோட ஹீரோயின் பேரு அர்ப்பிதா. சரியா 20 வருஷம் கழிச்சு அவ தன்னோட சின்ன வயச கழிச்ச கொங்கன் கிராமத்துக்கு திரும்ப வரா. இவ்ளோ பெரிய இடைவெளிக்கு பிறகு தன்னோட சொந்த ஊர் எப்படி இருக்கும்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கா. சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்த அர்ப்பிதாவா அவ பாட்டி தான் வளர்த்தாங்க. பேத்திக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும்னு அவளை சிட்டிக்கு அனுப்பி படிக்க வச்சாங்க. இப்போ 20 வருஷம் கழிச்சு தான் எப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான கடந்த காலத்தை விட்டுட்டு போகணும்னு துளி கூட தெரியாம ரொம்ப சந்தோஷமா தன் கிராமத்துக்கு திரும்பி வர அர்ப்பிதா. அர்ப்பிதா அந்த கிராமத்துக்குள்ள கால் வைக்கிறா. அவளுக்கு ஞாபகமே இல்லாத ஊர்க்காரங்கள்லாம் அவள் அவ்வளவு அன்பா வரவேற்கிறாங்க. ஆனா அவளுக்கு மட்டும் ஏதோ ஒரு அந்நிய இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். எல்லாரும் அவளை சுத்தி நின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துக்கு நடுவுல இருந்து ஒரு பார்வை மட்டும் அவளை துளைக்குது. அந்த புன்னகையில ஏதோ ஒரு விசித்திரமான ஈர்ப்பு. அந்த பார்வைக்கு சொந்தக்காரன் அவளை நோக்கியே நடந்து வர்றான். இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே ஆரம்பிக்குது. அவன் நான் உன் சின்ன வயசு ஃப்ரெண்ட் அபிஷேக்னு சொல்றான். ஆனா அர்ப்பிதா மனசுல அவனை பத்தி ஒரு சின்ன நினைவு கூட இல்ல. அவனுக்கு அவளை பத்தின எல்லா விஷயமும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா அவளுக்கு அவன் யாருன்னே தெரியல. இது அவளுக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தையும் தர்ம சங்கடத்தையும் உண்டாக்குது. சரி, அர்ப்பிதா ஒரு சிட்டி பொண்ணு இல்லையா? அவளுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கு. இப்போ யாருக்கும் தெரியாம தனியா சிகரெட் பிடிக்கிறதுக்கு ஒரு மறைவான இடத்தை தேட ஆரம்பிக்கிறா. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த அபிஷேக்க பாக்குறா. சரி, இவன்கிட்டே உதவி கேட்கலான்னு முடிவு பண்றா. அவனை ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு சின்னதா ஒரு நாடகம் போட்டு தன் வேலைய முடிச்சுக்கலான்னு நினைக்கிறா. அபிஷேக் அவள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த இடத்த ஊர் மக்கள் இருண்ட காடுன்னு சொல்றாங்க. அதோட பேருக்கு ஏத்த மாதிரியே அந்த இடத்துக்கு ஒரு மோசமான பேர் இருக்கு. பகல்ல கூட அந்த பக்கம் யாரும் போகவே மாட்டாங்க. அர்ப்பிதா சிகரெட்டை பத்த வச்சதும் அபிஷேக்கோட முகம் அப்படியே மாறுது. ஒரு மாதிரி கோபம் அவன் கண்ணுல தெரியுது. சூரியன் மறைய போகுது, ராத்திரியில இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்து, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்காம அவள அந்த பயங்கரமான காட்டுல தனியா விட்டுட்டு போயிடுறான். அபிஷேக் போனதுக்கப்புறம் அர்ப்பிதாவுக்குள்ள லேசா ஒரு பயம் வருது. அப்போ திடீர்னு பக்கத்துல யாரோ நின்னு சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு வாசனை. அந்த வாசனை அப்படியே நகர்ந்து அவளை காட்டுக்குள்ள இன்னும் ஆழமா இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. வேற வழி இல்லாம அந்த வாசனைய ஃபாலோ பண்ணி போறா. கடைசியா ஒரு பாழடைஞ்ச வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறா. அந்த பாழடைஞ்ச வீட்ட அண்ணாந்து பாக்குறா. அந்த கூரை மேல ஒரு சின்ன பையன் விளிம்புல ரொம்ப ஆபத்தான நிலையில நின்னுட்டு இருக்கான். அத பார்த்ததும் அர்ப்பிதாவுக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒரு அதிர்ச்சி. ஐயையோ, அது குழந்தைய எப்படியாவது காப்பாத்தணும்னு பதறி அடிச்சு அந்த வீட்டை நோக்கி ஓடுறா. இப்போதான் இந்த கதையோட முக்கியமான திருப்புமுனைய ஆரம்பிக்குது. அந்த அமானுஷ்ய சந்திப்பு புதைஞ்சு போன ஒரு பயங்கரமான கடந்த காலத்தை மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. அர்ப்பிதா அந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்குள்ள அந்த பையன் கூரையிலிருந்து கீழே விழுந்துடுறான். அவ பதறி போய் அவங்கிட்ட ஓடி போய் தூக்கும்போது அந்த பையன் அவளை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறான். அந்த ஒரு கேள்வி அர்ப்பிதாவோட உலகத்தையே தலைகீழ புரட்டி போடுது. அந்த பையனோட வார்த்தைகளை கேட்டதும் அர்ப்பிதாவோட மனசுல ஒரு மின்னல் வெட்டுது. சின்ன வயசுல அதே கூரையிலிருந்து அவ கீழே விழுந்த காட்சி அப்படியே கண் முன்னாடி வந்து போகுது. அவளோட மறக்கப்பட்ட குழந்தை பருவம், அவளுக்கு ஏன் யாரையுமே அடையாளம் தெரியல, எல்லாத்துக்கும் காரணம் அந்த நொடியில அவளுக்கு புரியுது. அப்போ அபிஷேக்கோட ஆவி அவ முன்னாடி தோணுது. அந்த பையன் நான் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல விழுந்து நான் செத்து போனேன். அன்னிலிருந்து நீ வருவன்னு இந்த காட்டுக்குள்ளே உனக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது அர்ப்பிதாவால தன்னோட காதுகளையே நம்ப முடியல. பயத்துல அலற ஆரம்பிக்கிறா. தன் கண்ண முன்னாடி நிக்கிறது ஒரு ஆவின்னு தெரிஞ்சதும் அர்ப்பிதா தலை தெறிக்க அங்கிருந்து ஓடுறா. மூச்சு வாங்க தான் பாட்டிக்கிட்ட ஓடி போய் நடந்த எல்லாத்தையும் சொல்றா. ஆனா அவ பாட்டிக்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. ஒரு விதமான திகிலூற்ற அமைதிதான் நிலவுது. அப்போதான் அந்த பாட்டி 20 வருஷமா மனசுக்குள்ள புதைச்சி வச்சிருந்த ஒரு கொடூரமான ரகசியத்தை உடைக்கிறாங்க.
நான் 2 பேரையும் அந்த வீட்ல காயத்தோட கிடக்கறத பார்த்தேன். அபிஷேக் செத்ததுக்கு ஒன்ன காரணம் சொல்லிருவாங்கன்னு பயந்து ஒன்ன மட்டும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அன்னைக்கு ராத்திரி திரும்பி வந்து அபிஷேக்கோட உடலை அந்த காட்டுக்குள்ள புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. கேட்டு பாருங்க, எவ்ளோ பெரிய அதிர்ச்சி அது. அந்த அதிர்ச்சியிலிருந்து அர்ப்பிதா மீண்டு வர்றதுக்குள்ள பாட்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அபிஷேக்கோட ஆவி அர்ப்பிதாவை மட்டும் தேடி வரலையா, கடந்த 20 வருஷமா ஒவ்வொரு ராத்திரியும் அது தன்னை வந்து பயமுறுத்துதுன்னும், அதனால அவங்க ஒரு நரக வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த கொடூரமான முழு உண்மையும் தெரிஞ்ச பிறகு அர்ப்பிதா இப்போ ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறா. அர்ப்பிதாவோட மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. ஒரு பக்கம் அபிஷேக்குக்கு நீதி கிடைக்கணும்னு மனசாட்சி சொல்லுது. இன்னொரு பக்கம் தன்னோட கரியரையும் எதிர்காலத்தையும் காப்பாத்திக்கணும்னு சுயநலம் தடுக்குது. கடைசில அந்த போராட்டத்துல அவளோட சுயநலம் ஜெயிக்குது. அபிஷேக்கோட மரணத்தை பத்தின உண்மைய யார்கிட்டயும் சொல்லாம அந்த பழிய மறுபடியும் புதைச்சிட்டு தன்னோட பைகளை எடுத்துக்கிட்டு அந்த கிராமத்தை விட்டு நிரந்தரமா வெளியேறிடுறா. அவ காரில் ஏறி கிராமத்தை விட்டு போகும்போது வழி அனுப்ப நின்னுட்டு இருந்த கூட்டத்துக்கு நடுவுல அபிஷேக்கோட ஆவி நிக்கிறத பாக்குறா. ஆனா அது கோபமா இல்ல, அவளுக்கு டாடா சொல்ற மாதிரி கையசைக்குது. அவன் இப்போ அந்த கிராமத்தோட ஒரு நிரந்தரமான அமைதியான அங்கமாகவே மாறிட்டான். இந்த கதை நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. நாம செய்யற தப்புகளோட விளைவுகள்ல இருந்து உண்மையிலேயே தப்பிச்சு ஓட முடியுமா, இல்ல காலம் கடந்தாவது அது நம்மள வேற ஒரு ரூபத்துல வந்து பழி வாங்குமா? இதுக்கு பதில் சொல்ல காலம் காத்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க?